வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உலக போர் வரலாற்றில் இஸ்ரேலின் அயன் பீம் இந்த மாதம் சாதனை படைக்கப் போகின்றது. இன்று போர்களில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஆளற்ற விமான அச்சுறுத்தலுக்கு இஸ்ரேலின் அயன் பீம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அல்லது லேசர் வைத்தியம் என்றும் கூறலாம். இதுவரை நடைமுறையில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு என்ன சங்கடம், அயன் பீம் அதிலிருந்து எப்படி மாறுபடுகிறது என்று இந்த காணொலியில் தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். 12 நாள் போரில் ஒரு நாடு எப்படி விழித்தெழுகிறது என்பதை உலகம் பார்ப்பது அரிது. ஆனால் ஈரான் இஸ்ரேல் மோதலில் அது நடந்தது. அந்த 12 நாட்கள் டெஹ்ரானுக்கு டெல் அவீவுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு அதிர்ச்சி. ஈரானுக்கு கடும் சேதம், இஸ்ரேலுக்கு வான் பாதுகாப்பு அடுக்கை மேம்படுத்த வேண்டும் என்ற புரிதல் ஏற்பட்டது. பழமையான வான் பாதுகாப்பு செலவு அதிகம், ஏவுகணை கையிருப்பு தீர்ந்து போக வாய்ப்பு அதிகம். இஸ்ரேல் தான் முதலில் தாக்கியது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஜூன் 2025 இஸ்ரேல் ஈரானிய வானில் நுழைந்து தாக்கியது. அந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே ஈரான் முதல் பதிலடி கொடுத்தது. அடுத்த சில நாட்களில் வானமே மின்னல் போல பொங்கியது. ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள், திசை மாறும் உடல் அமைப்புகள், கீழ்நிலை பறக்கும் ஆளற்ற விமானங்கள், இவை எல்லாம் இஸ்ரேலிய வானத்தை ஒரு போர் மேகமாக மாற்றின. ஈரான் மொத்தம் 600க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவியது. 1000க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் நுழைய முயன்றன. இவை அனைத்தையும் 8 அடுக்குகளை கொண்ட பெரிய பாதுகாப்பு வலையமைப்பை தடுக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு இருந்தது. அது பெரும்பாலும் நிகழ்ந்தது. ஆனால் தாக்குதல் செலவு விகிதாசாரத்தில் அல்ல. போர் திட்டமிடல் செலவு ஒரு முக்கிய ஃபேக்டர். இஸ்ரேல் இன்னொரு மூச்சு திணறலை எதிர்கொண்டது. ஒரு குறைந்த கால போரில் கூட தடுப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு வேகமாக காலியாகி கொண்டிருந்தது. ஈரான் ஒரு நடுத்தர சக்தி நாடு. அதற்கு எதிரான 12 நாள் மோதலே இஸ்ரேலின் தடுப்பு ஏவுகணைகள் களஞ்சியத்தை பாதியாக குறைத்தது. அமெரிக்கா உதவி செய்தாலும் பரவாயில்லை, அதற்கு பிறகும் ஏவுகணை கையிருப்பு குறைவது தவிர்க்க முடியாது. ஈரான் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்துள்ளது. அதோடு ஹைபர்சோனிக் ஏவுகணைகளும் அதன் கையில் உள்ளன. எல்லாவற்றுக்கும் மேல் இஸ்ரேலிய ராணுவ தலைமைக்கு வேறு ஒரு கணக்கு இருந்தது. ஈரானின் ஷாஹித் ட்ரோன்கள் என்பது ஒரு தனி தலைவலி. தரையை தொடும் உயரத்தின் நிழல் போல வரும் இந்த ஆளற்ற விமானங்கள் ரேடாரின் கண்களை ஏமாற்றுகின்றன. கார்பன் ஃபைபர் உடல் காரணமாக அவற்றை கண்டுபிடிக்க நொடிகள் போதாது. ஒரு ஹெலிகாப்டர் அல்லது ஒரு போர் விமானம் அவற்றை கண்டுபிடிக்கும் நேரமே பெரிய சிக்கல். உக்ரைன் இன்றும் ரஷ்யாவின் கெரான்-2 ட்ரோன்களை முழுமையாக வீழ்த்த முடியாமல் தவிக்கின்றது. அவை ஈரானிய ஷாஹிட்டின் நகல். அந்த அளவுக்கு ஆபத்தானதும் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடியதும். இஸ்ரேல் இதனை எதிர்கொள்ள போகிறது என்ற கேள்வி எழுந்தது. அதன் பதில் ஒரே ஒன்றாக இருந்தது: புதிய பாதுகாப்பு கொள்கை, ஒரு புதிய தொழில்நுட்ப தளவமைப்பு. அது அயன் டோமை விளக்கவில்லை, ஆனால் அதன் பக்கத்தில் இன்னும் ஒரு யுத்த பறவை உருவானது. அந்த பறவையின் பெயர்தான் அயன் பீம். இது ஒரு புதிய ஆயுதம் அல்ல, பல வருடங்களாக உருவாக்கப்பட்டு வந்த ஒரு ஒளிக்கதிர். ஆனால் 12 நாள் போருக்கு பிறகு அதன் அவசியம் புரிந்து கொள்ளப்பட்டது. அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்க்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளில் நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். செப்டம்பர் மாதம் அயன் டோம் செயல்பாட்டில் வந்தது. இந்த மாதம் 30ஆம் தேதி முழுமையான பாவனைக்கு வர உள்ளது. அயன் பீம் அமைப்பின் ராணுவ ஆராய்ச்சி பிரிவின் தலைவர் தானி கோல் இது உலகின் முதன்மையான இவ்வளவு பெரிய அளவில் செயல்படும் லேசர் பாதுகாப்பு என்றார். அந்த பாக்கியம் வெறும் பெருமை அல்ல, ஒரு உண்மை. அயன் பீம் ஏற்கனவே போர்க்களத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது சோதனை, நிஜ பாவனை அல்ல. 2024 அக்டோபரில் ஹெஸ்போல்லா அனுப்பிய 40 ஆளற்ற விமானங்களை அயன் பீம் எதிர்த்து வீழ்த்தியது. அதில் ஒரு தாக்குதல் தான் இஸ்ரேலுக்குள் வேகமாக முடிவுகளை எடுக்க வைத்தது. ஒளியை ஆயுதமாக்கலாம் என்றால் அதனை உடனே செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முடிவு. அயன் பீம் அதன் சக்தியால் மட்டுமே முக்கியமில்லை, அதன் வேகம் தான் போரை மாற்ற உள்ளது. அயன் டோம் ஒரு ஏவுகணையை வானத்தில் ஏவி கணக்குகளை கணித்து தடுப்பு செய்கின்றது. ஆனால் அயன் பீம் ஒரு ஒளிக்கதிர். அது வெளிச்ச வேகத்தில் எதிரியை எரிக்கும். பறக்கும் ஆளற்ற விமானம் வானத்தின் நொடி கூட நிற்காது, ஒரு பிரகாசமாகி தரையில் விடும். அயன் டோம் ஒரு தடுப்பு ஏவுகணையை ஏவும் போது அதன் விலை ஆயிரக்கணக்கான டாலர். அயன் பீம் ஒரு சுட்டு தாக்குதலை நடத்த $1/2 கூட ஆகாது. ஒரு போரில் ஆயிரக்கணக்கான ஷாஹித் ஆளற்ற விமானங்கள் வந்தால் விட்டு விடலாமா? இல்லை. அந்த நேரத்தில் அயன் பீம் தான் நகரங்களை காப்பாற்றும். ஏனெனில் லேசருக்கு கையிருப்பு என்ற வார்த்தை இல்லை. மின்சாரம் இருக்கும் வரை அது உயிரோடு இருக்கும். அயன் பீம் பற்றிய மகிழ்ச்சி இஸ்ரேலில் இருந்தாலும் அதன் நிழலில் இன்னும் ஒரு பெரிய கலக்கம் இருக்கின்றது. ஏனெனில் இந்த சின்ன லேசர் ஆயுதம் பெரிய பிரச்சனையை போக்குமா என்பது யாருக்கும் முழுமையாக புரியவில்லை. முந்தைய 12 நாள் போரில் இருந்தே இந்த கேள்வி: ஒரு தொழில்நுட்பம் பிரகாசமாக இருந்தாலே போதுமா? அது போர் வெப்பத்தில் உயிரோடு இருக்கும் அளவுக்கு தாக்கு பிடிக்குமா?
இதற்கான பதில் இன்னமும் யாரிடமும் இல்லை. ஆனால் பதிலை தேடும் நெருக்கடி இஸ்ரேலின் தளபதிகளின் முகத்தில் தெரிந்தது. அந்த 12 நாட்களின் திடீர் தாக்குதல்கள் ஒரு விஷயத்தை நிரூபித்தன. ஈரானின் ஏவுகணைகளும் ஆளற்ற விமானங்களும் வேகம் மட்டுமல்ல, பல அடுக்குகளை கொண்டு ஆட்டம். சில ஏவுகணைகள் உயரத்தில் வந்தன, சில தரையை தொட்டு பாய்ந்தன, சில 3 மடங்கு திசை மாறும் பாதைகளை எடுத்தன. ஒவ்வொரு ஏவுகணைக்கும் ஒரு தனி திட்டம், ஒவ்வொரு ஆளற்ற விமானத்திற்கும் ஒரு தனி நடத்தை. உலகத்தில் ஒரே நேரத்தில் இத்தனை நுட்பமான தாக்குதல்களை வடிவமைக்கும் நாடுகள் அரிது. ஈரான் அந்த வரிசையில் முன்னேறி நின்றது. அயன் பீம் இந்த இடத்தில் ஒரு இணை சக்தியாக கருதப்படுகிறது. ஆனால் அதன் எல்லைக்குள் இஸ்ரேல் தளபதிகளுக்கு நன்றாக தெரியும். லேசர் ஆயுதங்கள் வானிலைக்கு அடிமை. பனி, தூசி, துருவ காற்று, மேக அடர்த்தி இவையெல்லாம் லேசரின் கதிரை பலவீனப்படுத்தும். பாலஸ்தீனத்தின் வடபகுதி, லெபனான் எல்லை மற்றும் கோலன் உயர்வுகளில் வானிலை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த சூழலில் அயன் பீம் ஒரு நிமிடம் தடுமாறினால் அதே நொடியில் ஒரு ஷாஹித் ஆளற்ற விமானம் தாக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இவை அனைத்தையும் இஸ்ரேல் மறைக்கவில்லை. அவர்கள் ஏன் மறைக்கவில்லை என்றால், இஸ்ரேலின் ராணுவ திட்டம் ஒரு கொள்கையின் மீது கட்டப்பட்டுள்ளது. வெளிப்படையாக சொல்வது உளவுத்துறை தகவலை மாற்றிவிடும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த ஆயுதம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இனி சக்தி இப்போது 100 கிலோவாட். அடுத்த சில ஆண்டுகளில் இது 300 கிலோவாட் ஆகும். அதற்கு பிறகு ஒரே ஒரு ஏவுகணை உடலை முழுவதுமாக வெப்பத்தால் வெடிக்க வைக்கும் வகையில் இருக்கும். இஸ்ரேலின் ராணுவத்திற்குள் இந்த ஒரு வாக்கியம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இன்று அயன் பீம் ஒரு கண், நாளை அது ஒரு கை, அதற்கு பிறகு அது ஒரு முழு சுவர். இந்த சுவரின் தொடக்கத்தை அமெரிக்காவும் இந்தியாவும் ஜெர்மனியும் நழுவ விடவில்லை. அமெரிக்க கடற்படை 2024 ஹலோயிஸ் லேசரை கப்பலில் பாவித்தது. ஒரு ஆளற்ற இலக்கை அதை கதிரால் சுட்டது. அந்த முயற்சி போரின் வித்தையெல்லாம் மாற்றும் என்று பென்டகன் நம்புகின்றது. இந்தியாவின் 30 கிலோவாட் லேசர் சோதனைகள் ராஜஸ்தானில் நடந்தன. இந்தியா உருவாக்கும் அடுத்த கட்டம் 100 கிலோவாட், அதன் பின் 300 கிலோவாட். இது 10 கிலோமீட்டர் வரும் ட்ரோன்களை உடனடியாக சுடும் திறன் கொண்டதாக இருக்கும். இதில் புதிய போட்டியாளர் சீனா உலகின் மிகப்பெரிய நிழல் ராணுவம் லேசரை தங்கள் உளவு பீரங்கிகளின் பக்கத்தில் வைக்க திட்டமிட்டுள்ளது. அவர்கள் உருவாக்கும் டிஎன் வகை லேசர் 50 தொடக்கம் 100 கிலோவாட் வரம்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதே ஹைப்பர்சோனிக் இன்டர்செப்ட்கான வழிகளில் மாற்றுவது அவர்களின் நீண்டகால நோக்கம். சரி, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒன்றை லேசர் எரிக்க முடியுமா? இதற்கு உலகம் முழுவதும் ஒரே பதில், கணக்கில் சாத்தியம், போரில் நிச்சயம் இல்லை. ஆனால் ஆளற்ற விமானங்களை அவை சுட்டு வீழ்த்தும். இது நாளைய போரை தலைகளாக மாற்றும்.